வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் அவங்க இங்கே பேசின அந்த பிஸ்னஸ் B2B மீட்டிங்ஸ் நடத்தணும் இல்லையா, அதில் நிறைய புதிய முயற்சிகள்லாம் வந்திருக்கு. எனவே இதெல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு இது சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ஆமாம், அது இது வரைக்கும் ஒரு 631 வந்திருக்கு. பட் இன்னும் வரதுக்கு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்சம் கிட்ட கொண்டு வந்திருக்கோம் நம்ம முதலீடுகள். அதுக்கப்புறம் எனர்ஜியில் வந்திருக்கு. ரினியூவல்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் துறையில் மட்டும் எக்கச்சக்கமாக வரல. எல்லா இடத்துலையும் எல்லா செக்டர் வைஸ்லையும் நம்ம பெரிய டீட்டெயில் நான் நிச்சயமாக கொடுக்குறேன். இன்னும் வந்திருக்க டிக்னிட்டரிஸ் ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன டார்கெட்டை விட 1 லட்சம் கோடி அதிகமாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா அந்த பாராட்டுகள் நன்றி. இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க, டெல்டா மாவட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்க சூழ்நிலை. இப்போ நீங்கள் ஒரு டெல்டா பகுதிக்கு வந்திருக்கீங்க. இப்போ அங்கே எவ்வளோ ஒரு முதலீடு? டெல்டாவில் மட்டுமே கிட்டத்தட்ட, அதாவது மத்திய மண்டலத்துக்கு மட்டுமே ஏறத்தாழ 28,000 கோடிக்கு மேலே முதலீடுகள் வந்திருக்கு. அது நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு சில நிறுவனங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கூட ஃபைனலான ஒரு ஆக்ரோ ப்ராசஸிங் நிறுவனமும் இங்கே பேசிட்டு போயிருக்காங்க. சிங்கைக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமும் இங்கே பேசியிருக்காங்க. இப்போது அதற்கான இடம் சரியான இடம் நாங்கள் 2 சொல்லியிருக்கோம், அவங்க 2 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தான் அந்த MOU ஃபைனல் ஆகும். நிச்சயமாக அதுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இப்போ நீங்கள் நிறைய நிறுவனங்கள் இப்போ நம்ம நான் லெதர் ஃபுட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் வரும். நான் லெதர் ஃபுட்வேரில் தோற்பொருட்கள் அல்லாத காலணி நிறுவனங்களும் நிறைய வந்திருக்காங்க. இப்போ நம்ம நான் லெதர் ஃபுட்வேருக்கு மிகப்பெரிய கேபிட்டலாகவே ஆகிட்டு வரும். அதை தாண்டி அந்த பக்கம் வெஸ்ட்டில் டாடா பவர் நிறுவனமும் பெரிய மிகிட்ட ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள். அவர்கள் எல்லோரும் குறிப்பாக பெண்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்துக்கு வர நிறுவனங்கள் ஜாஸ்தி. நிறுவனங்கள் வரும்போது இப்போ நிறைய உலக அளவில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு, எவ்வளோ வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் இல்லையா. அதனால் நிறுவனங்களும் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ டேலண்டட் பெண்கள் தேவைப்படுது. இதெல்லாம் சிந்தித்து தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2.5 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கான பல புதிய திட்டங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. இப்போ புதுமை பெண் திட்டமாகட்டும், இப்போ எல்லா பெண்களுக்கான திட்டங்கள் ஆகட்டும், எல்லாமே அவர் பெண்களை இப்போ 4 முதல்நிலை மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கான பல வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்குது. எனவே அந்த மாதிரி அப்ஸ்கில் பண்ணும்போது நம்ம யூத்தை அப்ஸ்கில் பண்ணும்போது அதில் பெண்கள் நிறைய பேர் படித்து வராங்க. இப்போது ரிசர்ச் ஜாப்ஸ்லேயே பல பேர் PhDஸில் பல பேர் பெண்கள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதெல்லாம் அவங்க இப்போ தான் உலகத்தில் நிறைய தெரியுது. முதல்ல இந்த மாநாடு மூலமா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை நம்ம மார்க்கெட் செஞ்சுருக்கோம், ரீபிராண்ட் செஞ்சுருக்கோம். அப்படியே தமிழ்நாட்டை நம்ம ரொம்ப அமைதியான சைலண்டான ஒரு ஷை டைப் மாநிலமாக நம்ம சொன்னதெல்லாம் பெருசாக மாறுதடி சொல்லாமல் இருந்தோம். இனி அது அப்படி இல்லை. இனி உறக்க சொல்வோம், தமிழகத்தின் வெற்றிகளை உறக்க சொல்வோம் உலகத்துக்கு. சார், இப்போ போன முறை நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் என்னாச்சு, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. நல்ல விஷயம் பேசுகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டத்தில் சொன்னீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அது ஆயிரக்கணக்கான பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அது ஒரு நல்ல முக்கியமான அறிவிப்பு இருக்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த மாதம் 28 சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாக்கான ஒரு பிளான் இருக்குது. அதுக்கான தேதி இன்னும் முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கான ஒரு பிளான் இருக்குது. சிறப்பு குழு ஆமாம், முதலமைச்சர் கூப்பிட்டாரு. 28 போகிறேன். இப்போ 14லேருந்து டாவாஸ்க்கு போகிறோம். போயிட்டு வந்துட்டு அவரோட முதல்வர் சொன்ன இந்த சிறப்பு எல்லாமே அதிகாரிங்க எல்லாம் சிறப்பு குழு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது அவர் தான் சொல்கிறார். சிறப்பு குழு அறிவிச்சு அதன் நோக்கம் என்னவென்று நான் புரிந்து கொண்டதை சொல்கிறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு லைட்டாக தொட்டுட்டு வரேன். இதுவரை நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எத்தனை சதவீதம் கிரவுண்ட் ஆச்சு, எத்தனை சதவீதம் ரியலைஸ் ஆச்சுன்றது ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல். அதுக்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பல. ஏன்னா அது அரசியலுக்குள்ளே இப்போ வேண்டாம் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பாசிட்டிவாக பேசுகிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு முதலீடு வரும்பொழுதும் அது கிரவுண்ட் ஆகி அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து அது வேலை வாய்ப்புகளாக மாறினா தான் நம்மளுக்கு சந்தோஷம். அதுதான் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவர் என்கிட்ட நம்பரே கேட்கல. எவ்வளோ லட்சம் கொண்டு வரோம், எவ்வளோ லட்சம் கோடி முதலீடு வரும் தமிழ்நாட்டுன்னு கேட்கல. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் தான் கேட்டார். அது எந்தெந்த இடத்துக்கு வேலை வாய்ப்பு வரும் தான் கேட்டார். தொடர்ந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி. ஒரு வாட்டி கூட எங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி வரும்னு கேட்கல.
தொடர்ந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி செந்தாமிரத்துக்கு பண்ணுவியா, டெல்டாக்கு பண்ணுவியா, மேற்கு மண்டலத்தில் இடம் கிடச்சி அங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டியா, வட தமிழகத்துக்கு என்னெல்லாம் இப்படி தான் கேட்பாரே தவிர எத்தனை லட்சம் கோடி வரும். இப்போ நீங்களாம் தான் தொடர்ந்து வந்து 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி சரி நீங்கள் சொன்ன எஸ்டிமேட்லாம் தாண்டிட்டோமா. இப்போது அது எதுக்கு சொல்கிறேன்னா அவரோட நோக்கம் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்குது. எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல வேலைவாய்ப்புகள்லாம் இருந்துச்சு அதை வந்து மிகப்பெரிய அளவில் செய்திருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்னபடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்த பிறகு அது எப்படி கிரவுண்ட் பண்ணுறோன்றது முக்கியம். அப்போ கிரவுண்ட் ஆனால் தான் அது வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இங்கே சேர்ந்து கட்டிடங்கள்லாம் கட்டி ஃபேக்ட்ரி திறந்தால் தானே வேலைவாய்ப்பு. எனவே அடுத்த கட்டமாக இப்போ நம்ம கைடன்ஸ் எம்டியெல்லாம் இங்கே இருக்காரு, தொடர்ந்து அதை கண்காணித்து வெறும் எம்ஓஏ மட்டும் சைன் பண்ணி போட்டு கை தட்டிட்டு விடாமல் நேரடியாக களத்தில் நின்று அவர்களோடு நின்று அவர்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் சிங்கிள் இண்டஸ்ட்ரியெலாம் உடனுக்குடன் சரியான முறையில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து நீங்களே பார்ப்பீங்க. அடுத்த மாதமே ஒரு பெரிய நிறுவனத்தின் கிரவுண்ட் பிரேக்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த 2 மாதத்தில் நான் ஹோப்ஃபுல்லி அடுத்த மாதமே பண்ணுவோன்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் திராவிட நாயகன் ஸ்பீடில் நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம். அந்த ஸ்பீடில் போகும்போது அந்த கிரவுண்டிங்கெல்லாம் ஆன பிறகு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஓயக்கூடாதுன்னு முதலமைச்சர் இப்போ உத்தரவிட்டு போயிருக்காரு. அதுதான் செஞ்சுருக்காரு. அவர் கமிட்டியெல்லாம் சொல்கிறார். அவர் செஞ்சுருக்கிறது நீங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போனதுக்கு சும்மா கம்னு இருக்காதீங்க, அதற்கு பிறகும் நம்ம ஆளுங்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு வர வரைக்கும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. அதை தாண்டியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவர்களுக்கு சேஃபாக இருக்கா, வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல சேஃபாக இருக்கா, அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வளருதா அப்படின்றத நீங்கள் கண்காணிக்கணும், அவர் கூடயே நீங்கள் நிற்கணும் அப்படின்னு கைடன்ஸ் போன நிறுவனத்தை எல்லாம் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இல்லை அதுக்குள்ளே நான் போல விட்டுருங்க, அதுக்குள்ளே போட்டால் அது தேவையான அரசியல். அதான் சொல்கிறேன், 100% வந்து எப்பவுமே வந்து நாங்கள் இந்த சும்மா கதை விட்டு போகிறதுக்கு இங்கே வரல, ஃபேக்ட் அப்படியே சொல்கிறேன். எல்லா நிறுவனங்களுக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு ஃபினான்ஷியல் க்ளோசர் ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது இப்போ என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் ஏதாவது பிரச்சனை நாங்களாம் விட மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஜாகிரதையாக பார்த்து அடுத்த நல்லா ஜாகிரதையாக பார்த்து தான் கூட்டு வந்திருக்கோம். அதற்கு பிறகும் அவர்களுக்கு பல கட்ட கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் தாண்டின பிறகு அவங்க வரும். என் மனசில் இருக்கிறது ஒரு 70% 75% பண்ணிட்டோன்னா உண்மையாகவே முதலமைச்சர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அந்த தலைவர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் 50% தாண்டினாலே மிகப்பெரிய விஷயம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை ஒரு 70 பண்ணணும். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 100% வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சொல்லிட்டப்போ அதே பிடிச்சிப்பீங்கன்றதால எதுங்க எம்எஸ்எம்இ டேட்டா இருக்கு 63,000 63,000 வந்து எம்எஸ்எம்இ செக்டரில் இருக்குது. இப்போ வந்து 22,000 இல்லை ஐடி 22,000 வந்திருக்கு. பட் இன்னும் ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஊக்குவிக்கிற விதத்தில் நிறைய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி அறிவிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் பிரஸுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.